டீ சாப்பிடுறீங்களா? பாப்பறேன் போடுங்க. போடுறேன். அது வரைக்கும் சிறகடிக்க ஆசை பாத்துக்கிறீங்க. அப்படியா? என் பையனையே தப்பா சொல்றியா? அத்தை நான் தெரிஞ்சு பண்ணல அத்தை. உங்க பையன் என்னத்துக்குமே லாயக்கு இல்ல. அதனாலதான் நான் வந்து இத பண்ணேன். ஏய் அவன் நல்லவேண்டி. ஏங்க, ஏங்க, கோபி. கோபி, என்ன என்ன ரோகிணியை யாரோ அடிக்கிறாங்க, யார் அடிக்கிறான்னு அவங்க தெரியல. மாமியாரு. எப்படிங்க பாதி டிவி தாங்க தெரியுது, பாதி டிவி தெரியலையே. அது ஒண்ணும் இல்லங்க, என் பையன் இருக்கான்ல, ஆமா. அவன் உடைச்சுட்டான். என்னங்க பையன் உடைச்சானா குட்டி மாத்தி பையன். நான் வெளுவெளுன்னு வெளுத்துட்டேன். என்னன்னா குழந்தையெல்லாம் அடிக்க கூடாது. ஏங்க, டிவி நீங்க மாத்தி சர்ப்ரைஸ் பால உடைச்சு பாக்குறேன். அப்ப அதுக்குள்ள ஏதோ இருக்கு. அப்ப டிவிக்குள்ள என்ன இருக்கு நான் உடைச்சு பாக்குறேன். நீங்க கட்டை விட்டு அடிச்சிட்டாங்க. கிள்ளி விட்டேன். நல்லா இங்கனக்குள்ள குழந்தை வளர்ப்பை பத்தி தெரியாம ஏன் நீங்க எல்லாம் குழந்தை பெத்துக்கிறீங்க எனக்கு தெரியல சார். குழந்தைங்கிறது அப்படித்தான் 3 வயசுல நெறிப்படுத்த கூடாது. குழந்தைங்களுக்கு எப்பவுமே நம்ம குழந்தையா தான் மாறிப்போம். புடிச்சு வச்ச மாதிரி தான் பிள்ளையாருங்க. அது குழந்தைன்னா ஓடி ஆடி விளையாடும், தாவும், போட்டு எரியும். மோட்டரிங் ஸ்கில். மோட்டரிங் அது வந்து கையில எரியுது. என்னன்னா கையில இருந்து பொருளை எப்படி ரிலீஸ் பண்ணணும், எந்த டைமிங் ரிலீஸ் பண்ணா எவ்வளவு அத கத்துக்கிறான். கத்துக்குதுங்க. அதனால நீங்க புள்ள சொன்னதுக்கு புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க. எருமாடு மாதிரி இருக்கீங்க. என்ன திட்டுறீங்க? மாடு மாதிரி வளர்ந்திருக்க புள்ள ஒழுங்கா சொல்லி கொடுத்து நீ வளர்க்கணும். எருமாடு மாதிரி வளர்ந்திருக்கியே. புள்ள சொம்ப விட்டு எரியுது, ஜிம் பண்ண தெரியாது. என்ன எதர்ச்சியா இருந்தா? நீ தானே சொன்ன குழந்தை என்ன அப்படிதான் எரியும், அப்பதான் மோட்டார் ஸ்கில் வளரும், மெக்கானிக்கல் ஸ்கில் வளரும் சொன்னீங்களா? வளரும். என்னது இது கண்ணாடி உடைஞ்சு போச்சு போல. ஐயோ போய் நீங்களே வாங்கிட்டு பக்கத்து வீட்டுல இருங்க, வந்துடாதீங்க உள்ள. அவன் எதை விட்டு எப்ப எரிவாடி எங்களுக்கே தெரியாது. என்ன ஆண்டா ஐயோ